நண்பர்களே, நானும் உங்கள் இன்னும் நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம்னா பாயாசம் செய்ய போறோம். ஏன்னா வந்து சிவராத்திரி அன்னைக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதான் இன்கிரீடியன்ஸ். இது முந்திரி பருப்பு, இது வந்து இங்க முந்திரி பருப்பு, ரைசன்ஸ், இது வந்து சபூதானா அரிசி, ஜவரிசி, இது வந்து சேமியா. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு பேன்ல வந்து பட்டர் எல்லாம் வந்து உருக்கி போடணும். இங்க அங்க பால் இருக்கு. இப்போ வந்து பட்டர் எல்லாம் உருக்கு இங்க நெய் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்படி போட்டணும். இப்போ வந்து இத வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து கீழே வந்து ஊத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பை கீழே ஊத்துனதுக்கு அப்புறம் பிரதீஷ் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். இது வந்து ஓரளவு இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் ரைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைசன்ஸையும் வந்து ஊத்துன்னு நல்லா வந்து தாளிக்கப்பட்டு உள்ளதும் நல்லா புகை வருது. ரைசன்ஸும் ப்ளோட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணணும். எங்க ரைசன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இங்க பாருங்க. இப்போ நான் ஊத்த போறேன். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஓரளவுக்கு முந்திரி பருப்பு எல்லாம் ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ வந்து ரைசன்ஸ் வந்து உள்ள ஊத்தணும். உள்ள ஊத்திட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. உள்ள ஊத்திட்டு இதே வந்து நல்லா வந்து கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு மெல்ட் ஆயிருமா? ஆகாது, மெல்ட் ஆகாது. சாரி, மை மிஸ்டேக். சாரி गाइस. பிரதீஷ் கொஞ்சம் போறியா? இல்ல, தப்பா சொல்லிட்டு இருக்க. இதுவும் நல்லா ஓரளவுக்கு வந்து ப்ரௌனா ஆகணும். ஆனதுக்கப்புறம் வந்து பாலை ஊற்றிட்டு அந்த பால், ஜவ்வரிசி, சேமியா முதல்ல பாலை ஊற்றிட்டு ஓரளவுக்கு வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் சேமியாவை ஊற்றணும். அதுக்கப்புறம் அவன்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம். இப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ அதனால அதை வந்து ஒரு தனி தட்டில் வந்து போடணும். இப்போ வந்து இதே நெய்யில் வந்து பாலை ஊற்றணும். இதே நெய், சாரு பால்னு தப்பா சொல்லிட்டேன். இதே நெய்யில் வந்து சேமியாவை ஊற்றணும். சேமியா பாருங்க. அதுதான் அந்த பாயாசம் ரெசிபி. அதுதான் மெயின் திங். இது வந்து அரை கப் வந்து சேமியாவை இதுக்குள்ள போட்டுட்டு அரை கப்பை போட்டுட்டு உள்ள ஊத்தணும். இந்த அடுப்பு நல்லா சூடா இருக்கு, அதான் கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரி ஆட்டி எடுக்கிறேன். இதை வந்து நல்லா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும். இல்ல சாரி, இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் வந்து பாலையும் அந்த சபூதானா ஜவ்வரிசியும் வந்து ஊத்தணும். நல்லா வந்து வறுக்கினதுக்கு அப்புறம் வந்து காட்டுறேன். ஆக்சுவலி வந்து நாங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இல்ல தப்பு பண்ணல. ஏன்னா வந்து நான் சாபுதானா இதை வந்து இங்க ஊத்தணும்னு ஆக்சுவலா எங்க அம்மா வந்து குக்கர்ல வந்து சாபுதானா வச்சிருந்தாங்க. நல்லா ஸ்டீமா வந்திருக்கு. இப்ப வந்து இதை வந்து இதுக்குள்ள வந்து ஊத்தணும். இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் கழித்து பாருங்க கீழே. இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து பாயில் பண்ணோம். எப்படி கொதிக்குது பாருங்க. இது வந்து ஓரளவுக்கு வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சாபுதானா ஜவ்வரிசியை ஊத்திட்டு அந்த பாலை வந்து இல்ல அந்த நட்ஸும் பிரதீஷ் சொன்னது தப்பு. இந்த சாபுதானா ஜவ்வரிசியை ஊத்திட்டு பாலையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வேக விடணும். இந்த ஜவ்வரிசி வந்து முதல்ல ரொம்ப வந்து ஸ்டிக்கியா இருந்துச்சு. அதனால அதை வந்து தண்ணிய வச்சு வந்து கிளறி விடணும். இப்போ வந்து கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து நல்லா வருது. இந்த சேமியாவில் வந்து நல்லா வந்து தண்ணி ஊத்தி விட்டாச்சு. இப்போ வந்து அது வந்து வேகணும். ஸ்டவ்ல போட்ட உடனே 5 minutes ஆகும். இப்போ நான் போய் சாப்பிட போறேன். பை गाइस. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேமியாவில் வந்து நல்லா வந்து பால் ஊத்தி விட்டாச்சு. இப்போ வந்து 4 நிமிஷம் வந்து வேகணும். ஓகே, இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வந்து வேகத்தை விட்டது. அதனால வந்து இப்போ வந்து இந்த சாபுதானா ஜவ்வரிசியை வந்து உள்ள வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும். இங்க பாருங்க, பிரதீஷ் வந்து அவனோட கம்ப்யூட்டரில் வந்து இப்போ நல்லா வந்து இதை வந்து கலக்கி விட்டுட்டு பாலை வந்து ஊற்றணும்.
ராதேஷ் வந்து அவன் கம்ப்யூட்டரில் ரொம்ப சத்தமாக வச்சு பார்க்குறான். ஓகே, இங்கே பாருங்க, பாலை வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டு அந்த சவுண்டு, எனக்கு அந்த சவுண்டு கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால தான் கொஞ்சம் வேன் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாயசம் வந்து செய்கிறது. இது வரைக்கும் வந்து நான் வந்து செஞ்சதே இல்லை. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து, நான் மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ரெடி மாதிரி இருக்கு. இப்போ வந்து இன்னும் வந்து 2 கப்பு வந்து பால் வந்து ஊற்றி விட்டாச்சு. இப்போ வந்து போட வேண்டியது வந்து சர்க்கரை. இப்போ வந்து இந்த கிரானுலேட்டட் வந்து சுகரை வந்து நாங்கள், இது வந்து கிரானுலேட்டட் இல்லை, பியூர் கேன் சுகரு, டிக்ஸி கிறிஸ்டல். இதை வந்து நாங்கள் வந்து கிரானுலேட்டடு, இதை நாங்கள் வந்து எவ்வளோ கப் பண்ணோம், 1/2 கப்பு வந்து இந்த பாயசத்தில் ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்க, நல்லா ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து டேஸ்ட் பார்க்கணும், ஓரளவுக்கு வந்து ஸ்வீட்டாக இருந்துருச்சான்னு. இப்போ வந்து நாங்கள் வந்து டேஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா வத்துற வரைக்கும். அது வந்து கிண்டுற வரைக்கும் வந்து ஏலக்காயை வந்து தட்டணும். இப்போ வந்து ஏலக்காய் வந்து இங்கே வந்து நான் வந்து இது பண்ணி வச்சிருவேன். அது வந்து ஒரு பேப்பரில் போட்டு வந்து தட்டணும். அங்கே தான் இருக்கு எல்லா பேப்பர்ஸும். ஓகே, இப்போ வந்து எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து செட் ஆகி விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து ஏலக்காயும் வந்து வச்சு விட்டோம். இது வந்து ஒரு பீட்சா பேப்பர். இங்கே வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு, இது வந்து 2, 3, 4 வாட்டி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கீழே வச்சு தட்டணும். அது மாதிரி வந்து நிறைய வாட்டி வந்து தட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஓரளவுக்கான்னு தெரில, கொஞ்சம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் நல்லா வந்து தட்டணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஓரளவு நல்லா வந்து விட்டது. இதை வந்து தனியாக வந்து எடுத்துட்டு வந்து திருப்பியும் வந்து தட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா பால்லாம் வந்து பொங்கிருச்சு. இப்போ வந்து இதை வந்து கிண்டி விடணும். முன்னாடி வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா வந்து மேலே வந்துருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் வந்து நல்லா வந்து தட்டி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து உள்ள இருக்க பாட் ஷெல்லெல்லாம் எடுத்தாச்சு. உள்ள இருக்க வந்து பார்ட்ஸு இதுக்குள்ளே போட்டாச்சு. இதை வந்து இதையும் வந்து திருப்பி ஃபோல்ட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து தட்டணும். இங்கே பாருங்க, இந்த பாயாசத்தில் வந்து நல்லா வந்து கொதிக்குது. இதை வந்து இப்போ வந்து நல்லா வந்து தட்டி விடணும். இதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து ஒரே பிளேஸில் வச்சுட்டு திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வந்து தட்டி விடணும். இப்போ வந்து ஓரளவு வந்து நல்லா வந்து தட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து இது வந்து விட்டாது. இப்போ வந்து இதை பாயசத்துக்குள்ள இது போடணும். சரியா? அங்கே வந்து நல்லா தெரியுது. நடுவில் நல்லா வாசனையாக இருக்கு. இது மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கட்டும். எப்போதான் சூப்பராக வந்து வரும் பாயாசம். நல்லா சாரு தெரியாம லேசாத்து அந்த கொதை வந்து பட்டு விட்டது. இப்போ வந்து ஓரளவு கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த காஷுவையும் ரைசனையும் வந்து உள்ளே வந்து ஊற்றணும். உள்ளே ஊற்றி வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து பாயசம் வந்து தயாராகிருச்சு. இப்போ வந்து இதை வந்து சாமி வந்து பக்கத்தில் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதை வந்து ஒரு தனியான ஒரு பவுலில் போட்டுட்டு சாமி பக்கத்தில் வந்து வச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். இன்னும் நாங்கள் மத்தியான சாப்பாடே சாப்பிடல, மணி இன்னும் 1 தான். ஓகே,
இங்கன்னா வந்து ஓகே இப்போ நல்லா சாமி பக்கத்தில் ஆச்சாச்சு ஓகே. சரி நண்பர்களே, இப்போயோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பூஜை அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுவீங்களான்னு. ஓகே, இப்போட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.